சித்திரை மாதம் வருஷப்பருப்போட வேப்பம்பூ நிறைய பூக்கும். நம்ம வருஷப்பருப்பு கூட வேப்பம்பூ பச்சடி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த பாருங்க, அந்த நாளில் கீழே தார்பாயை விரித்து உலுக்கி எடுத்துன்னு வருது. இப்போ நான் மாடியில் ஏறி கொத்து கொத்தாக பறிச்சுன்னு வந்திருக்கேன். இதை நல்லா ஆஞ்சு வெயிலில் வச்சு காய வச்சு வச்சுட்டோன்னா நல்லா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வேப்பம்பூ பொடி பண்ணலாம், வேப்பம்பூ தொகையல் பண்ணலாம், வேப்பம்பூ ரசம் வைக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி புளியை கரைச்சி ஊற்றி நெய்யில் வேப்பம்பூ வறுத்து அதில் போட்டு மாங்காயும் போட்டு பச்சடி பண்ணலாம். எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பாருங்கள், நான் எப்படி ஆஞ்சு வைக்கிறேன்னு பாருங்கள், எவ்வளோ காய்ச்சிட்டு பாருங்கள். இதை மெட்ராஸ்லாம் ஒரு சுண்டை வச்சுட்டு இத்தினூண்டை வச்சுட்டு 50 ரூபாயை கொடு 20 ரூபாயை கொடுன்னு கேட்குறா போல். இது நான் எங்காவது மாடியில் ஏறி பறிச்சேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கொத்து கொத்தா. அந்த நல்ல உலுக்கி தான் இருக்குது. இப்போ நான் அப்படியே கிளையே முடிச்சுன்னு வந்துட்டேன். இதை எப்படி ஆயிருதுன்னு பார்த்து சொல்லலாம். இப்படி எடுத்துட்டு இப்படி ஆஞ்சிடுவோம். இப்படி நல்லா ஆஞ்சு வச்சுக்கணும். ஆஞ்சு இதை 2-3 நாள் நல்லா காய வச்சோன்னா சுருண்டு போயிடும். அதை நல்லா ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன்னா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை வச்சுக்கலாம். சூப்பராக அப்பப்போ வேப்பம்பு ரசம், வேப்பம்பு பொடி, வேப்பம்பு பச்சடி, வேப்பம்பு தொகையல் எல்லாம் பண்ணலாம். சுகருக்கு அவ்வளவு நல்லது. நல்லா 1 டீஸ்பூன் வேப்பம்பூவை போட்டு தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நல்லா 1/2 டம்ளர் வர மாதிரி சுண்டை காய்ச்சி அப்படியே வடிகட்டி குடித்தா சுகருக்கு ரொம்ப நல்லது. நான் அதுக்காக தான் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ கிடச்சிது. அடுத்த மாதம்னா உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். பிஞ்சு வச்சுருத்துனா நம்ம பூவை பறிக்க முடியாது. அதனால் இப்பயே போய் பறிச்சுன்னு வந்துட்டேன். வேப்பம்பூ மாலை அம்பாளுக்கு மகமாயிக்கெல்லாம் அவ்வளவு நல்லது வேப்பம்பூ மாலை. அதனால் மகமாயெல்லாம் போட்டிட்டுனா வாசலில் வேப்பம்பூவை கட்டி வேப்ப இலையை கட்டி வச்சுருவாங்க. அந்த ஆற்றுக்கு யாரும் போக மாட்டா. அந்த மாதிரி இப்போது வேப்பம்பூ மாலையே அம்பாளுக்கு போடுறாலாம். பார்த்தெல்லாம் எப்படி இருக்குன்னு. அந்த நாள் மரத்தை உலுக்கி கீழே தார்ப்பா போட்டு அதை எடுத்து புடச்சி காய வச்சுப்பா. நான் மாடியில் போய் கிளையாக உடச்சின்னு வந்து அதை இப்போ ஆஞ்சு வெயிலில் வச்சு வச்சுக்க போகிறேன். நான் பச்சடி பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா வேப்பம்பூவையும் இந்த மாதிரி ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சையாக போட்டு கூட வேப்பம்பூ பச்சடி பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம வருஷப்பருப்பு கொண்டு அப்படி பண்ணுறது. மற்ற நாளில் இதை நல்லா 2 நாள் காய வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு பச்சடி பண்ணுவேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு இதில் இது என்ன எத்தனை இருக்குன்னு எனக்கு காஞ்சா இத்தினூண்டு தான் இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் இத்தினூண்டு தான் இருக்கும். இதில் இப்போ இல்லைன்னா 1 கிலோவுக்கு மேலே வேப்பம்பூ இருக்குது. இதை நல்லா காய வச்சேன்னா சுண்டி போய் 1/4 கிலோ தான் இருக்கும். இல்லைன்னா 200 கிராம் தான் இருக்கும். அடுத்த மாதம்லாம் காய் வைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பறிக்க முடியாது. சித்திரை மாதம் தான் பறிக்கலாம் அந்த பூவை. பங்குனியிலேருந்து பூக்க ஆரம்பிக்கும். சித்திரையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வைகாசியில் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நாளில் நாங்கள்லாம் வேப்பங்கொட்டையெல்லாம் பொறுக்கி விற்கிறது உண்டு. இதில் எப்படி இருக்காது. இதை என்ன நான் காய வச்சு பாட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பச்சடி பண்ணும்போது காமிக்கும். நல்லா காய வச்சுட்டு பச்சடி பண்ணுறது அடுத்த வீடியோ தான். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க.